கத்த ரெடி ஆகுதுடா. எங்கே போகிறதா இருந்தாலும் காலையில் சீக்கிரமே கிளம்பிட்டா எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். ஸோ நாங்கள் பரம்பிக்குளம்க்கு 6:30 மணிக்கு கிளம்பி ஒரு 10:30 மாதிரி ரீச் ஆகிட்டோம். பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. உள்ளே நுழையும் போதே லேசான மழையோடு எங்களை வெல்கம் பண்ணுச்சு. அதே மாதிரி அங்கே போனோடனே நெட்வொர்க் சுத்தமாக இருக்காது. ஸோ வந்து வெறும் காடு, மரம், பறவை இந்த சத்தம் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ நாங்கள் தங்கியிருந்தது வந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட டென்டட் நீஷ் அப்படின்ற ஒரு இடம். இங்கேயும் கபினி மாதிரி தான் சஃபாரி, ஃபுட்டு எல்லாமே வந்து இந்த பேக்கேஜில் இன்க்ளூடட். 2 பீப்புளுக்கு ஒரு நைட்டுக்கு வந்து அரவுண்ட் 8,200 வந்தது. 3 பேரும் ஒரு டென்ட்டில் தங்கலாம். அதுக்கு வந்து அரவுண்ட் 9,800 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக் பண்ணுற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். 1 வீக் முன்னாடி தான் கபினிக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே எதுவுமே பெருசாக பார்க்காதனால எனக்கு இந்த ட்ரிப்பில் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. ஆனால் என்னோடய சர்ப்ரைஸ்க்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது. இங்கே இந்த டென்ட்டுமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஸோ பரம்பிக்குளம் தான் கேரளாவோட பெஸ்ட் வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு வேறு சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் வந்து காட்டுக்கு நடுவில் இருக்கிறனால இங்கே எல்லாமே பயங்கர ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இங்கே ஃபர்ஸ்ட் எங்களை வெல்கம் பண்ணது வந்து இந்த பீகாக்ஸ் தான். எங்கே திரும்பினாலும் டென்ட்டில் வந்து ஏதாவது ஒரு பீகாக் எங்கே இருந்தாவது அந்த பக்கம் வந்துட்டு இருந்தது. நம்ம தினம் கேட்குற இந்த டிராஃபிக் சத்தம், ஃபோன் நோட்டிஃபிகேஷன் சத்தம் எதுவுமே இங்கே இல்லை. ரொம்ப நிம்மதியாக இருந்தது. கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு சஃபாரிக்கு போகணும். சாப்பாடும் இங்கே வந்து ஒரு ஹோம் குக்ட் ஸ்டைலில் ஒரு அளவுக்கு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் 3 மணிக்கு சஃபாரிக்கு ரெடியாகி போய் உட்காந்துட்டோம். இங்கே வந்து பஸ்ஸில் தான் சஃபாரி கூட்டிகிட்டு போனாங்க. கபினி மாதிரி இல்லாமல் எனக்கு இந்த ஃபாரஸ்ட்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எதையும் பார்க்கணுன்னுலாம் நான் யோசிக்கவே இல்லை. இந்த ஃபாரஸ்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு 2 யானைங்க நம்ம அப்படியே கிட்டேயே பார்த்தோம். ஆனால் அதுங்க ஜாலியாக எங்களை கண்டுக்கவே இல்லாமல் அதுங்க பாட்டுக்கு புல்லை சாப்பிட்டுட்டு ஜாலியாக சில் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பார்த்தோம் அதை பார்த்தோம்லாம் கிடையாது. அந்த அனிமல்ஸ் மனசு வச்சாதான் நம்ம அதுங்களை பார்க்க முடியுன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். ரொம்ப பிடிச்சது இந்த காடோட அமைதி தான். இங்கே ஒரு டேமுக்கு போய் பார்த்தோம். அது பேர் தூணக்கடவு டேம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே போய் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த சஃபாரி போகும்போது எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, எதுக்காக தாண்டா ஓடுறீங்க அப்படின்னு இந்த காடு வந்து எங்களை பார்த்து கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கன்னி மரா ட்ரீக்கு வந்து 460க்கு மேலே வயசாச்சு. எத்தனை விஷயங்களை இது பார்த்துருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். இது வந்து ஒரு ஹோலி ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேம்பூ ராஃப்டில் சும்மா ஒரு 1/2 an hour ஒரு ரைட் மாதிரி போனோம். இந்த ராஃப்டை வந்து ஒரு 1 year மாதிரி கட்டி தண்ணியில் சும்மா அப்படியே ஊற போட்டுடுறாங்க. அப்புறமா எடுத்து தான் இந்த ராஃப்டையே செய்கிறாங்க. இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு நாள் தான் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து சஃபாரிக்கு வந்தோம். அங்கே ஓரமாக நிப்பாட்டிட்டு எல்லாம் டீ குடித்தோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பரம்பிக்குளம் டேமுக்கு போய் சும்மா கொஞ்சம் நேரம் அங்கேயும் பார்த்துட்டு இருந்தோம். தூரத்தில் யானைலாம் நின்றுட்டு இருந்தது. டீ கடை, பஜ்ஜி எல்லாம் இல்லாமல் ஒரு ட்ரிப்பு எப்படி முடிவுக்கு வரும்? அங்கே பக்கத்தில் ஒரு ட்ரைபல் வில்லேஜுக்கு போய் அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே குட்டி பசங்கள்லாம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த 2 க்யூட்டீஸை பார்த்துட்டு எப்படி சும்மா போக முடியும், அதுங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் இந்த ட்ரைபல் டான்ஸை கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் எல்லோரும் போய் அவங்களோட சேர்ந்து ஆட ஆரம்பித்தாச்சு. சஃபாரியெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது தான் இந்த சம்பவத்தையே நாங்கள் பார்த்தோம். எல்லாமே ஸ்மூத்தாக போயிடுச்சு, அவ்வளோதான். இதுவும் போரிங்காக அப்படியே நம்ம ரிட்டன் டென்ட்டுக்கு தான் போகிறோம்னு நினைக்கும்போது பார்த்தா ரோட்டோரத்தில் ஒரு காரு, அதுக்குள்ளே ஒரு ஆள் வேறு உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா டிரைவர் சைடில் இருக்கிற கண்ணாடி விண்ட்ஷீல்டு மட்டும் ஏதோ குத்துனா மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா அங்கே பக்கத்துலேயே 3 யானை வரிசையாக நிற்குது. அதில் 2 வந்து டஸ்கர்ஸ் தந்தத்தோடு நிற்குது. அந்த தந்தத்தை வச்சு தான் அந்த கண்ணாடியவே வந்து அது குத்திருக்குன்றது அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வண்டியிலேருந்து இறங்கி அந்த வண்டியை வந்து
தள்ளி மேலே விட்டு சேஃபாக அவரை அமுச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் கைட் தான் சொன்னார், இவர் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த யானைங்க போகிற வழியில் வந்து இவர் கொஞ்சம் வண்டியை ஏடாகூடமாக ஓட்டியிருக்காரு அப்படின்னு. யானைங்க வந்து சும்மா அப்படிலாம் யாரையுமே அட்டாக் பண்ணாதுங்க. அப்படி பண்ணணும், ஹார்ம் பண்ணணும்னு நினச்சா உயிரோடு விட்டுருக்காதுங்க. ஒரே மிதிச்சிருக்கோம், இல்லை அப்படியே மலையிலேருந்து கீழேயே கூட காரை தள்ளி விட்டுருக்கோம். ஸோ இவர் தான் வந்து அதுங்களோட வழியில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கனால இப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த யானைங்க போகவே இல்லை. இன்னொரு யானை வந்து இவங்கெல்லாம் இறங்கி தள்ள போகும்போது பின்னாடி இவங்க பின்னாடியும் வந்துச்சு. அப்புறம் எல்லாரையும் வேக வேகமாக பஸ்ஸில் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு மேலே நம்ம ப்ரைவேட் கார்ஸ், வெஹிக்கிள்ஸ் எதையுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம கட்டாயமாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் ப்ளீஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யார் இதை பண்ணாலும் கண்டிப்பாக பண்ண விடாதீங்க. அந்த யானைங்க வந்து போகவே இல்லை. அப்புறம் அந்த லைட்டெல்லாம் காமிச்சு அதுங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி பயமுறுத்தி அப்புறம் அதுங்களுக்கு கோவம் வந்து கத்தெல்லாம் செஞ்சுதுங்க. அப்புறம் நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். நம்ம தான் அவங்களோட இடத்துல இருக்கோமே தவிர அதுங்க வந்து நம்ம இடத்துல இல்லை. ஸோ அதை நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் காட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது. டென்ட்டுக்கு போனோடனே சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் ஒரு 6:30 அந்த மாதிரி காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்குக்கு போயிருந்தோம். ஸோ இங்கே கூட இருந்த இந்த கைட் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னார். அவங்கெல்லாம் நேட்டிவாகவே அந்த காட்டில் பிறந்து வளர்ந்தவங்க. ஸோ அவங்களுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கு. நாங்கள் அங்கே இருந்த டைம் ஃபுல்லாகவே அந்த காட்டில் இருக்கிற செடி, மரம், அப்புறம் அனிமல்ஸை பற்றிலாம் நிறையா விஷயத்தை இவர் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. டைனோசர் பீரியடில் இருந்தே இந்த ஸ்பீஷஸ் இருக்குது. இதுக்குள்ள இருக்கிற விதை வந்து கொஞ்சம் பாய்சனஸ். இந்த ட்ரிப்பில் வந்து வைல்ட் லைஃப்பை பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ஒரு பயங்கர பீஸ்ஃபுல்லான டைம் எனக்கு கிடச்சிது. ஸோ இன்னொரு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக நான் இங்கே வருவேன். நீங்களும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சா இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.